ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மெரிட்டேஜ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. அப்போ இந்திய அரசியலமைப்புல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இந்திய பிரதமர்களை பற்றிய இதர தகவல்கள். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல எதை நிப்பாட்டி இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமரை பத்தி பார்த்துருப்போம். பார்த்து முடிச்சுட்டு அவர்களுடைய அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு அதை தான் பார்க்க போறோம். நோட் பண்ணிங்க, இந்திய பிரதமர்கள் பற்றிய இதர தகவல்கள். ஓகேங்களா? அதன்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பிரதமரை பத்தி பார்க்கும்போது அதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கும்போது இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இந்தியாவின் முதல் பிரதமர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. நீண்ட காலம் பதவியில் இருந்த பிரதமர் யார்? நீண்ட காலம் பிரதமர் பதவியில் இருந்தவர் யார்? பிரதமர் பதவியில் இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இப்போ 1947 இருந்து 1964 அந்த பீரியட்ல. ஓகேங்களா? புரிதல் என்ன சொல்றேன்னு, நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. பீரியட் பாத்தீங்கன்னா 1947 இருந்து 1964. பதவியில் இருந்த போதே, பிரதமர் பதவியில் இருந்த போதே, பிரதமராக பதவியில் இருந்த போதே இருந்த முதல் பிரதமர் யார்? பதவியில் இருந்த போதே, அதாவது பிரதமராக பதவியில் இருக்கும் பொழுதே, பிரதமராக பதவியில் இருக்கும் பொழுதே இறந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இவர்தான் பதவியில் இருக்கும் பொழுது, பிரதமராக பதவியில் இருக்கும் பொழுது இறந்த முதல் பிரதமர். ஓகேங்களா? இவர்தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது வெளிநாட்டில் இறந்த முதல் பிரதமர். வெளிநாட்டில் இறந்த முதல் பிரதமர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. வெளிநாட்டில் இறந்த, அப்போ வெளிநாடு போயிருக்கும் போது இறந்த முதல் பிரதமர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி. முதல் பெண் பிரதமர் யார்? முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. காங்கிரஸ் கட்சி சாராத, காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது காங்கிரஸ் கட்சி சாராத முதல் பிரதமர். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க தான் பிரதமராக இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சாராத பிரதமராக பதவியேற்ற முதல் பிரதமர். ஓகேங்களா? காங்கிரஸ் கட்சி சாராத முதல் பிரதமர் யார்? மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய். இப்போ 1977. ஓகேங்களா? ராஜினாமா செய்த முதல் பிரதமர் யார்? ராஜினாமா செய்த முதல் பிரதமர் மொரார்ஜி தேசாய். இப்போ 1979. அப்போ காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் பிரதமர் மொரார்ஜி தேசாய் 1977 வின் பண்ணி பிரதமராக பதவியேற்கிறாரு. பதவியேற்ற உடனே என்ன பண்றாரு அப்படின்னா ராஜினாமா செய்கிறாரு 2 வருடங்கள் கழித்து 1979. அப்போ ராஜினாமா செய்த முதல் பிரதமர் மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா? அடுத்து
இந்தியாவின் இளம் வயது பிரதமராக இருந்த முதல் நபர். இந்தியாவின் இளம் வயது பிரதமராக இருந்த முதல் நபர் யார்? ராஜீவ் காந்தி. இவர்தான் பிரதமர்களுடைய வரிசை, எப்போ அந்த பீரியட்ல பிரதமர்களுடைய வரிசைகளிலேயே இளம் பிரதமராக பதவியேற்றார். யாரு? ராஜீவ் காந்தி. ஓகேங்களா? முதன் முதலில் படுகொலை செய்யப்பட்ட பிரதமர். முதன் முதலில் படுகொலை செய்யப்பட்ட பிரதமர் இந்திரா காந்தி. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா, இப்ப பிரதமராக இருக்கிற ஒருத்தரை வந்து பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னா ஆளும் கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க? பிரதமராக இருப்பாங்க. இப்போ அந்த ஆளும் கட்சியில பிரதமராக இருக்க ஒருத்தரை வந்து பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வந்து கொண்டு வரணும். அப்போ முதலில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொண்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா? அடுத்து, ஆனா இவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்னது? தோற்கடிக்கப்பட்டது. பிரதமராக யாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல ஜவஹர்லால் நேரு அவர்களை பிரதமராக நீடித்தார். ஓகேங்களா? அதாவது ஜவஹர்லால் நேருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டது. எனினும் அந்த தீர்மானம் வந்து 2 வகைகளும் பாஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆச்சுன்னா பாஸ் ஆகல. சோ அதனால என்ன ஆச்சு? இவரே பிரதமராக நீட்டிக்கப்பட்டார். ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பதவி இழந்த முதல் பிரதமர். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பதவியை இழந்த முதல் பிரதமர் வி.பி. சிங். 1990. வி.பி. சிங். பாராளுமன்ற கூட்டத்தை, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பாராளுமன்ற கூட்டத்தை சந்திக்காத பிரதமர். பாராளுமன்ற கூட்டத்தை சந்திக்காத பிரதமர் சரண் சிங். அதாவது என்னன்னா, தேர்தல்ல அதாவது எம்பி எலெக்ஷன்ல நின்று வெற்றி பெற்று இவர் வந்து பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட பிறகு உடனேயும் சில நேரங்கள்ல பாராளுமன்றம் கூட்டம் கூடும், சில நேரங்கள்ல கொஞ்சம் நேரமும் ஆகும். சோ அப்போ இவருக்கு பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட பிறகு பாராளுமன்ற கூட்டம் வந்து நடைபெறுவதற்கு முன்பாகவே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இறந்துட்டாரு. சோ அப்போ பாராளுமன்ற கூட்டத்தை சந்திக்காத பிரதமர் யார் அப்படின்னா சரண் சிங். அடுத்த கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, பிரதமர் அவர்கள் இப்போ ஒரு பிரதமராக ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து சுதந்திர தினத்தனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியில, அதாவது செங்கோட்டையில வந்து ரெட் ஃபோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லி செங்கோட்டையில வந்து கொடியேற்றுவாங்க. ஓகேங்களா? அப்போ பிரதமராக ஜெயிக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவார். இது உங்களுக்கு நல்லா தெரியணும். இது ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. குடியரசு தினத்தன்று
கொடியேற்றுவது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து கொடியேற்றுவாங்க செங்கோட்டையில. சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில வந்து கொடியேற்றுறது யாருன்னா பிரதமர் அவர்கள் வந்து கொடியேற்றுவாங்க. இது ஆல்ரெடி ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ இங்க பாயிண்ட் வருவோம். பாராளுமன்றத்தில் அதாவது வந்து செங்கோட்டையில் கொடி ஏற்றாத பிரதமர் யார்? செங்கோட்டையில் கொடி ஏற்றாத பிரதமர். செங்கோட்டையில் கொடி ஏற்றாத பிரதமர் யார்? சந்திரசேகர். அப்போ மீனிங் என்னன்னா, இவர் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு, ஓகேங்களா, பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு வரும் சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில பிரதமராக இருப்பவர்கள் தான் கொடியேற்றுவாங்க. அப்போ இவர் என்ன ஆகுறாரு? சுதந்திர தினம் வருவதற்கு முன்பாகவே சுதந்திர தினம் வருவதற்கு முன்பாக இவர் வந்து என்ன பண்றாரு? இறந்துடுறாரு. அதனாலதான் செங்கோட்டை, டெல்லியில இருக்க செங்கோட்டையில கொடியேற்றாத பிரதமராக பதவியேற்றும் ஆனா செங்கோட்டையில கொடியேற்ற முடியாத போயிட்ட ஒரே நபர் இவர் தான். அப்போ செங்கோட்டையில் கொடி ஏற்றாத பிரதமர் யார்? சந்திரசேகர். அடுத்து ஐநா சபையில், இது வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல சிபிடி 2 படிக்கிறவங்க இல்ல மெயின்ஸுக்கு படிக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து ஃப்ரேம் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கவனமா நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐநா சபையில் ஹிந்தியில் உரையாற்றிய முதல் பிரதமர் வாஜ்பாய். அடுத்து பாருங்க, ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினம் எந்த தினமாக கொண்டாடப்படுகிறது? குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. எப்போ? நவம்பர் 14th. ஓகேங்களா? நவம்பர் 14th. ஜவஹர்லால் நேருடைய இந்தியாவின் முதல் பிரதமர், நீண்ட கால பிரதமராக இருந்தவர். அவரு பதவியில் இருக்கும் பொழுதே இறந்த முதல் பிரதமர் அவரு. ஓகேங்களா? அப்போ ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நவம்பர் 14. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. சோ அப்போ உங்களுக்கு தேசிய ஒற்றுமை தினம் யாருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அப்போ இப்படி கேட்டா என்ன பண்ணலாம்? அப்போ தேசிய ஒற்றுமை தினம் என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணலாம்? அக்டோபர் 31. அப்போ வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் எப்ப? அக்டோபர் 31. தேசிய ஒற்றுமை தினம் எப்ப? அக்டோபர் மாசம் 31. யாருடைய பிறந்த தினத்தை தேசிய ஒற்றுமை தினமாக கொண்டாடுறோம்? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த தினத்தை. இந்தியாவின் பிஸ்மார்க் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டா சர்தார் வல்லபாய் பட்டேல். மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா, இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் இந்திரா காந்தி. அப்போ இந்திரா காந்தியுடைய பிறந்த தினத்தை என்னமா சொல்றோம்? இந்திரா காந்தியுடைய பிறந்த தினம் நவம்பர் மாதம் 19. இந்திரா காந்தியுடைய பிறந்த தினம், இந்திரா காந்தி அம்மாவின் பிறந்த தினம் அல்லது இந்திரா காந்தி அம்மையாரின் பிறந்த தினம் நவம்பர் மாதம் 19. இதனை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடுகிறோம். தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக
தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்போ தேசிய ஒற்றுமை தினத்துக்கும் தேசிய ஒருமைப்பாடு தினத்திற்கும் கன்ஃபியூஷன் ஏற்படுத்திக்க கூடாது என்பதற்காகவே தான் நான் இங்க உங்களுக்கு கான்ட்ராவர்ஷனோட சொல்றேன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? அப்போ தேசிய ஒருமைப்பாடு தினம் நவம்பர் மாதம் 19 இந்திரா காந்தி அம்மையாரின் பிறந்த தினம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தேசிய விவசாயிகள் தினம் யாருடைய பிறந்த தினத்தை கொண்டாடப்படுகிறது? ஓகேங்களா? யார், அதாவது எந்த பிரதமருடைய பிறந்த தினத்தை தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரண் சிங் பிறந்த தினம் டிசம்பர் மாதம் 23. இந்த தினத்தை எந்த தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய விவசாயிகள் தினம். ஓகேங்களா? அடுத்து ராஜீவ் காந்தி பிறந்த தினத்தை, ராஜீவ் காந்தி பிறந்த தினம் எப்ப? ராஜீவ் காந்தி பிறந்த தினம் ஆகஸ்ட் மாதம் 20. ஓகேங்களா? ராஜீவ் காந்தி பிறந்த தினம் எப்போ? ஆகஸ்ட் மாதம் 20. இத எந்த தினமாக கொண்டாடுகிறோம் அப்படின்னா சமூக நல்லிணக்க தினம் அப்படின்னு சொல்லலாம். சமூக நல்லிணக்க தினம் அல்லது சத்பவனா திவாஸ் தினம். ஓகேங்களா? சோ எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்கிங் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு சத்பவனா திவாஸ் தினம் யாருடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ ராஜீவ் காந்தின்றது பதிலாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ராஜீவ் காந்தி இறந்த தினம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ராஜீவ் காந்தி இறந்த தினம். ராஜீவ் காந்தி இறந்த தினம் எப்போ? மே மாதம் 21. அப்போ ராஜீவ் காந்தி இறந்த தினம் மே 21. இத எந்த தினமாக கொண்டாடுகிறோம்? தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம். தேசிய, வெரி இம்பார்ட்டன்ட், தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம். ஓகேங்களா? ராஜீவ் காந்தி இறந்த தினத்தை மே மாதம் 21 இந்த தினத்தை என்னவா கொண்டாடுகிறோம் அப்படின்னா தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வாஜ்பாய் பிறந்த தினம். வாஜ்பாய் இவர் யாரு? காங்கிரஸ் கட்சியை சாராத முதல் பிரதமராக பதவியேற்றவர். யாரு? காங்கிரஸ் கட்சி சாராத முதல் பிரதமராக பதவியேற்றவர் வந்து மொரார்ஜி தேசாய். ஓகேங்களா? வாஜ்பாய் கிடையாது. ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, வாஜ்பாய் நோட் பண்ணுங்க. வாஜ்பாய் பிறந்த தினம் டிசம்பர் மாதம் 25. வாஜ்பாய் பிறந்த தினம் டிசம்பர் மாதம் 25. இந்த தினத்தை என்னவா கொண்டாடுகிறோம் அப்படின்னா தேசிய நல்லாட்சி தினம். ஓகேங்களா? தேசிய நல்லாட்சி தினம். சுதந்திரத்திற்கு பிறகு, வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு பிறந்து பிரதமராக பதவியேற்றவர் யார்? சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்து பிரதமராக சுதந்திரத்திற்கு பிறகு பிறந்து
பிரதமராக பதவி ஏற்றவர் யார்? நரேந்திர மோடி. நரேந்திர மோடி. நரேந்திர மோடி. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஜெய் ஜவான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான். ஜெய் என்ற பிரதமர் என்ற பிரதமர் லால் பகதூர். லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேங்களா? ஜெய் ஜவான் ஜெய் கிசான். வெரி இம்பார்ட்டன்ட். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று பிரதமர் யார் என்று கூறிய பிரதமர் யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. மே மாதம் 21 தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கொண்டாடுகிறோம். யாருடைய இறந்த தினத்தை அப்படின்னா ராஜீவ்காந்தி அவர்களுடைய இறந்த தினத்தை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஜெய் ஜவான். அடுத்த பாயிண்ட் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான். ஜெய் விஞ்ஞான். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் என்ற பிரதமர் யார்? வாஜ்பாய். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று அழைக்கப்பட்ட பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் என்ற பிரதமர் யாரு? வாஜ்பாய். அடுத்த பாயிண்ட் பாருங்க. அடுத்து ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான். அடுத்து ஜெய் விஞ்ஞான் அப்புறம் ஜெய் அனுசந்த் என்று கூறிய பிரதமர் யாரு? நரேந்திர மோடி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் என்ற பிரதமர் யாருன்னா வாஜ்பாய். ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் ஜெய் விஞ்ஞான் ஜெய் அனுசந்த் என்று கூறிய பிரதமர் யாரு அப்படின்னா நரேந்திர மோடி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. பிரதமராக பதவியேற்று லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்து லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டவர் யார்? பிரதமராக பதவி வகித்து லோக்சபாவின் எதிர்க்கட்சி தலைவராக பதவி வகித்தவர் யார்? ராஜீவ் காந்தி. இறப்பிற்கு பிறகு பாரத ரத்னா விருது. இறந்த பிறகு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர். இறப்பிற்கு பிறகு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர்
லால் பகதூர் சாஸ்திரி. இறப்பிற்கு பிறகு பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பிரதமர் யார்? லால் பகதூர் சாஸ்திரி. ஓகேங்களா? அப்போ இதோட என்ன முடியுது? இதோட பிரதமர்களை பத்தி நம்ம முழுமையாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது அமைச்சரவை குழு. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? மத்திய அமைச்சரவை குழு. மத்திய அமைச்சரவை குழு. ஓகேங்களா? இப்போ முதல்ல இந்த மத்திய அமைச்சரவை குழு அப்படின்றதுனா என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா போகலாம். சரிங்களா? மத்திய அமைச்சரவை குழு அப்படின்னா என்னன்னா, பிரதமர் மற்றும் அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்களை உள்ளடக்கிய அந்த குழுவை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மத்திய அமைச்சரவை குழு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? மத்திய அமைச்சரவை குழுன்றது வந்து பிரதமர்களையும் மற்றும் இதர அமைச்சர்களையும் உள்ளடக்கிய ஒரு குழு. ஆர்டிகல் 74 என்ன சொல்லியிருக்கேன் நானு? குடியரசுத் தலைவரது நிர்வாகத்தை செயல்படுத்துவதில் உதவி செய்வதற்கும் அவருக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் அவருக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்கும் பிரதமருடைய தலைமையில் ஒரு அமைச்சரவை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அது எந்த விதிப்படி? ஆர்டிகல் 74. இப்ப நம்ம மத்திய அமைச்சரவை பார்க்கணுன்றதுனால உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் பாருங்க, குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா? குடியரசுத் தலைவர், புரியுதுங்களா? குடியரசுத் தலைவர் அமைச்சரவையுடைய அறிவுரைப்படிதான் செயல்படுகிறார். 42வது சட்ட திருத்தம் 1976 படி, உங்களுக்கு நல்லா புரியணும், குடியரசுத் தலைவர் அமைச்சரவையுடைய ஆலோசனைப்படி செயல்படுகிறார்னு பார்த்தோம். அது கரெக்டானா? கரெக்டு. நல்லா தெரிஞ்சுக்கணும். 42வது திருத்தம் 1976 படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவை வழங்குற அந்த ஆலோசனை வந்து கட்டாயம் ஏற்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது. 1942வது சட்ட திருத்தம் 1976 படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவை வழங்குற அந்த ஆலோசனையை வந்து கட்டாயம் ஏற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. பின்னால அடுத்து என்ன ஆச்சுன்னா 44வது சட்ட திருத்தம் 1978 என்ன பண்ணாங்கன்னா, இந்த அமைச்சரவையுடைய முடிவுகளை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக எத்தனை முறை திருப்பி அனுப்பலாம்? இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. எத்தனை முறை திருப்பி அனுப்பலாம்? எந்த சட்ட திருத்தத்தின் படி? ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். ஓகேங்களா? இப்போ குடியரசுத் தலைவர் அமைச்சரவைக்கு அந்த அமைச்சரவையுடைய ஆலோசனைகளை ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பிச்ச பிறகு இந்த அமைச்சரவையுடைய இந்த ஆலோசனையுடைய முடிவுல ஏதாச்சும் மாற்றங்களை செய்து மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அமைச்சரவை அவர்களுடைய முடிவை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? என்னன்னு அப்போ 44வது இதற்கு வழிவகை செய்த சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டாங்கன்னா 44வது சட்ட திருத்தம் 1978. 44வது சட்ட திருத்தம் 1978. இது மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்த்திருக்கோம்? ஆர்டிகல் 75 படி, ஆர்டிகல் 75 படி இந்த மத்திய அமைச்சரவைய என்ன பண்றாரு, எந்தெந்த யார் யாருக்கு எந்தெந்த அமைச்சரவை பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 75 படி பிரதமருடைய ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. இங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யார் யாருக்கு என்னென்ன துறைகளை ஒதுக்கணும், என்னென்ன அமைச்சர் யார் யாருக்கு எந்தெந்த துறைகளை கொடுத்து அவரை அத்துறையின் அமைச்சராக நியமிக்கணும்ன்றத குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வது பிரதமர், நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். எந்த விதியின் படி? ஆர்டிகல் 75 படி. ஓகேங்களா? இது வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல பாயிண்டா கேட்டிருக்காங்க. இன்னும் அதாவது நம்ம என்னென்னலாம் கிளாஸஸ்ல கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நம்ம கிளாஸஸ்ல வந்து கொடுத்துருக்கோம், அதுல எதெல்லாம் இப்போ லாஸ்டா நடந்த ரயில்வே உடைய அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்ல வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா நம்ம கிளாஸஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவா எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம என்ன கிளாஸஸ்ல வந்து பாயிண்ட்ஸாவோ இல்ல ஸ்டோரி மாதிரியோ இல்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணமோ அதுதான் நமக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால கொஞ்சம் கவனமா நீங்க நம்ம கிளாஸஸ்ல சொல்ற எல்லா ஸ்டாஃப்ஸுமே என்ன சொல்றாங்களோ அதை கொஞ்சம் உள்வாங்கி படிச்சா போதுமா, எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே மேம். அடுத்து பாருங்க, இப்போ மத்திய அமைச்சரவைனா என்னன்னு தெரியும். மத்திய அமைச்சரவையில இப்போ லோக்சபா, இப்போ மத்திய அமைச்சரவை பார்க்கிறோம். இந்த மத்திய அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும்,
இப்போ லோக்சபானா எவ்வளவு இருக்கணும், ராஜ்யசபானா எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஏன்னா இப்ப நம்ம யாரை பத்தி பாக்குறோம், மத்திய அமைச்சரவை பத்தி பாக்குறோம். அப்போ இந்த அமைச்சரவைகளின் எண்ணிக்கை ஓகேங்களா, அமைச்சர்களின் எண்ணிக்கை அதாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரதமர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை லோக்சபா உறுப்பினர்களுடைய மொத்த எண்ணிக்கையில, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, லோக்சபால இருக்க மொத்த உறுப்பினர்களில் 15% மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா, 15% மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேங்களா. அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அமைச்சர்களுடைய எண்ணிக்கை எத்தனை சதவீதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா 15% மிகாமல் இருக்க வேண்டும். இது ஒரு முறை கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 15% மிகாமல் இருக்க வேண்டும் என கூறிய அரசியலமைப்பு திருத்தம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 91வது சட்ட திருத்தம் 2003. ஓகேங்களா, 91வது சட்ட திருத்தம் 2003. உங்களுக்கு சம்டைம்ஸ் 2003 கொண்டு வரப்பட்ட 91வது சட்ட திருத்தம் எதனை பற்றியது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்னா, அப்ப நீங்க என்ன பதில் சொல்லணும்? அதாவது 91வது சட்ட திருத்தம் 2003 இது லோக்சபாவின் மொத்த உறுப்பினர்களில் 15% மிகாமல் இருக்க வேண்டும். யாரு? அமைச்சர்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமைச்சரவையுடைய பதவி காலம். அமைச்சரவையின் பதவி காலம். ஓகேங்களா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆர்டிக்கல் 75ல கிளாஸ் C படி, ஓகேங்களா, எந்த விதியின் படி? ஆர்டிக்கல் 75ல கிளாஸ் C படி மத்திய நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மத்திய அமைச்சரவை கூட்டாக லோக்சபாவிற்கும் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கும் பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதற்கான பொருள் என்ன அப்படின்னா, இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆர்டிகல் 75ல கிளாஸ் C படி மத்திய அமைச்சரவை, அந்த டீம் இருக்குல்ல, அந்த அமைச்சரவை, அந்த டீம் கூட்டாக லோக்சபாவிற்கு பொறுப்புடையது. அதாவது லோக்சபாவின் நம்பிக்கை இழக்கும் பொழுது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அப்போ ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும் லோக்சபா தனது நம்பிக்கை இழக்கும் போது. ஆனா ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்காங்களே, அந்த ஒவ்வொரு அமைச்சர்களும் தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாயிண்ட். இதற்கான பொருள் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர், ஒவ்வொரு அமைச்சர்கள் தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு அமைச்சரை எப்பொழுது வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யலாம். ஓகேங்களா, அல்லது அந்த பதவியை எடுத்துட்டு வேற ஒரு நபருக்கு கொடுக்கலாம். அதில் பரிந்துரை செய்வது பிரதமர். ஆனா இதெல்லாம் செய்யறது யாருன்னா குடியரசுத் தலைவர். அதனாலதான் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள். அப்போ தனித்தனியாக குடியரசுத் தலைவருக்கு பொறுப்புடையவர்கள் என்ன? எந்த தனிப்பட்ட ஒரு நபரின் அமைச்சரவை பதவியையும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? நீக்கலாம். ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஆர்டிகல் 75ல கிளாஸ் பி என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை மட்டுமே, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே மத்திய அமைச்சரவை, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே மத்திய அமைச்சர்கள் அல்லது மத்திய அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை மட்டுமே பதவி வகிக்க முடியும். இப்போ நாட் ஓன்லி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்,
நம்ம அதே போல இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல என்னென்னலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோமோ அது எல்லாமே கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிளா ஒன்று சொல்றேன் பாருங்களேன். லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து இந்த சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்தின் பொழுதுதான் பஞ்சாப்ல வந்து போலீஸ்காரரால் சாண்டர்ஸ் என்ற ஒரு போலீஸ் அதிகாரியால் என்ன பண்றாங்க அப்படின்னா தடியடி தாக்கியிருப்பாங்க. ஓகே, அதாவது சைமன் கமிஷன் 1927 அமைக்கப்பட்டது. அந்த சைமன் கமிஷனை வந்து இந்தியாவில் இருக்க அனைவரும் என்ன பண்றாங்க, எதிர்க்கணும்னு சொல்லிட்டு முடிவு செய்யறாங்க. காரணம் என்னன்னா, இந்தியர்கள் அதுல ஒருவரும் இல்லை. அவ்வாறு இந்தியர்கள் ஒருவரும் இல்லாத இந்த ஒரு இந்த ஒரு சைமன் கமிஷன் குழு வந்து இந்தியர்களுக்கு வந்து நல்லது செய்ய போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கும் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள், அதாவது சைமனை திரும்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டு முழக்கங்களை வந்து முழங்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தகைய சூழ்நிலையில தான் இந்த சைமன் கமிஷன் பஞ்சாப்ல போகும்பொழுது இந்த சைமன் கமிஷன் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பஞ்சாப்ல தலைமையேற்று இருந்தவர் லாலா லஜபதி ராய். அப்போது போலீஸ் அதிகாரியால் தடியடி தாக்கப்பட்டு லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து உயிரிழந்தாரு. ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வந்து பார்க்கும்பொழுது இது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இதை அப்படியே எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, சைமன் கமிஷன் போராட்டத்தின் விளைவாக பஞ்சாபில் உயிர் இழந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதில் என்னமா, லாலா லஜபதி ராய். இது சிம்பிள் பதில். அப்போ சிம்பிளா நம்ம பதில் சொல்லிட்டு போயிடலாம். அப்போ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஆசிரியர் அவர்கள் வந்து உங்களுக்கு சொல்றாங்க, என்னென்னலாம் நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்க உள்வாங்கி படிக்கிறீங்கன்னா நிச்சயம் நம்ம வெற்றி பெற்றலாமா? சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்துடலாம். சரிங்களா? ஓகே. ஆர்டிகல் 75ல பி என்ன, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே மத்திய அமைச்சர்கள் பதவியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா? மத்திய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அந்த அமைச்சர்களுடைய ஊதியம், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், யாருடைய ஊதியமாக இருந்தாலும் பாராளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? விதி 88 படி மத்திய அமைச்சர்கள், நல்ல ஆர்டிகல் 88, ஆர்டிகல் 88 நோட் பண்ணீங்க. ஆர்டிகல் 88 படி மத்திய அமைச்சர்கள், ஆர்டிகல் 88 படி மத்திய அமைச்சர்கள் பாராளுமன்ற ஈரவைகளின் கூட்டத்திலும், இப்போ இந்த பாராளுமன்றம் இருக்கு, பாராளுமன்றம்னா லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருக்கும். இந்த 2 அவைகளின் கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றலாம். ஆனால் அவர் எந்த அவையில் உறுப்பினராக உள்ளாரோ அந்த அவையில் மட்டுமே வாக்களிக்க இயலும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தி பேசுற ஆர்டிகல் எதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆர்டிகல் 88 படி மத்திய அமைச்சர்கள் பாராளுமன்ற ஈரவைகளின் கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றலாம். ஆனால் தாம் எந்த அவையில் உறுப்பினராக எந்த அவையில் உள்ளாரோ அந்த அவையில் மட்டுமே வாக்களிக்க முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஓகேங்களா? இப்ப இந்த அமைச்சரவை குழுன்னு நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இந்த அமைச்சரவை குழுவை 3 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? அமைச்சரவை குழு நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்த அமைச்சரவை குழுவை என்ன பண்ணலாம், 3 வகையா பார்க்கலாம். 3 வகை அமைச்சர்களாக பிரிக்கலாம். 1 கேபினெட் மினிஸ்டர்ஸ். இந்த அமைச்சரவை குழுவை எத்தனையா பிரிக்கலாம்? 3 டைப்ஸா பிரிக்கலாம். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் டைப் கேபினெட் மினிஸ்டர்ஸ். செகண்ட் ஒன்று மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட், இணை அமைச்சர்கள். அதாவது மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்.
மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அடுத்து 3 டெப்டி மினிஸ்டர்ஸ், அதாவது துணை அமைச்சர்கள். துணை அமைச்சர்கள், டெப்டி மினிஸ்டர்ஸ். டெப்டி மினிஸ்டர்ஸ் ஓகேங்களா. இப்போ ஒவ்வொரு மினிஸ்டர்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. கேபினெட் மினிஸ்டர், கேபினெட் மினிஸ்டர்ஸ், அதாவது கேபினெட் அமைச்சர்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா. இந்த கேபினெட் மினிஸ்டர் இவங்கன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சரவை குழுவில் உள்ள அனைவரும் மூத்த அமைச்சர்கள். ஓகேங்களா. இந்த அமைச்சரவை குழுவில் உள்ள அனைவரும் மூத்த அமைச்சர்களாக இருப்பாங்க. நிர்வாகத்துடைய மைய கரு இவங்க தான். ஏன்னா இவங்க தான் அமைச்சரவை வகைகளில் மிகவும் முக்கியமானவர்கள். அப்போ ஒரு நிர்வாகத்தின் மைய கருவாக இவங்க இருந்து நமது அரசாங்கத்துடைய முக்கிய கொள்கைகளையும் முடிவுகளையும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த கேபினெட் அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் உள்துறை, நீதித்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறைன்னு சொல்லிட்டு இந்த முக்கிய துறைகளுடைய பொறுப்பு அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா. புரியுதுங்களா? என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ கேபினெட் அமைச்சர்களா யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, இந்த முதல்ல கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே மூத்த அமைச்சர்களாக இருப்பாங்க. நிர்வாகத்தின், அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர், நிர்வாகத்துடைய மைய கருவாக இவங்க திகழ்வாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது அரசாங்கத்துடைய கொள்கைகளையும் முடிவுகளையும், நமது அரசாங்கத்தின் கொள்கைகளையும் முடிவுகளையும் எடுப்பதில் இவங்க முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஓகேங்களா. இவங்க, அதாவது இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான் முக்கிய துறைகள், முக்கியமான துறைகள். உதாரணமாக இந்த பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை, நீதித்துறை, உள்துறை போன்ற முக்கிய துறைகளுக்கான பொறுப்பு இவங்க கிட்ட தான் இருக்கும். இவங்க தான் அவங்களுடைய தலைமை. ஓகேங்களா. இவங்க தான் அந்த துறைகளுக்கு தலைமை பொறுப்பு வகிப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? புரியுதுங்களாமா? அப்போ இவங்க யாரு? மூத்த அமைச்சர்கள் நிர்வாகத்துடைய மைய கருவாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அரசாங்கத்துடைய கொள்கைகளையும் முடிவுகளையும் எடுப்பதில் முக்கிய பங்கு இவங்க தான் எடுக்கிறாங்க. இவங்க கிட்ட தான் முக்கிய துறைகள் இருக்கும். இது உள்துறை, நீதித்துறை, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய துறைகள் வந்து இவங்க கிட்ட இருக்கும். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போற அமைச்சரவையின் வகைகள்ல ஒன்று மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட். மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா இணை அமைச்சர்கள். இணை அமைச்சர்கள் இவங்க வந்து அமைச்சரவை குழுவுடைய இரண்டாவது வகையினர் தான் இவங்க. ஓகேங்களா. இவங்களை ராஜாங்க அமைச்சர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க. இவர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் என அழைக்கப்படுகின்றனர். ஒரு முறை எப்படி கேட்டிருந்தா, ராஜாங்க அமைச்சர்கள் என அழைக்கப்படும் அமைச்சர்கள் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இப்ப ராஜானா ரொம்ப ஒரு பந்தாவா தெரியும் இல்லையா. ஸோ அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் போட்டாங்க. ஆனா தப்பு. ராஜாங்க அமைச்சர்கள் என அழைக்கப்பட்டவர்கள் இணை அமைச்சர்கள். ஓகேங்களா. இந்த இணை அமைச்சர்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபினெட் அமைச்சர்களுக்கு புரியுதா, கேபினெட் இந்த அமைச்சர்களுடைய துறை சார்ந்த செயல்பாடுகளில் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த இணை அமைச்சர்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா, கேபினெட் அமைச்சர்களுடைய இந்த துறை சார்ந்த செயல்பாடுகளில் உதவிகரமாக இருப்பாங்க. புரியுதுங்களா என்னன்னு? கேபினெட் அமைச்சர்களுடைய செயல்பாடுகள்ல இவங்க ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. ஓகேங்களா.
புரியுதுங்களான்னு சொல்லிட்டு. ஆனா சில இணை அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, சில இணை அமைச்சர்களுக்கு கேபினட் அமைச்சர்களை போன்று தனி துறையினையும் தலைமை தாங்கும் பொறுப்பையும் வழங்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். கேபினட் அமைச்சர்னா யாரு? மூத்த அதிகாரி. அரசாங்கத்துடைய கொள்கைகளும் முடிவுகளும் எடுப்பதில் முக்கிய கருவாக இவங்க திகழ்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இவங்க யாரு? இணை அமைச்சர்கள். கேபினட் அமைச்சர்களுக்கு உதவி செய்வதற்காக, அதாவது கேபினட் அமைச்சர்களுடைய துறை ரீதியான செயல்பாடுகளில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இவங்க இருக்காங்க. அதே போல சில இணை அமைச்சர்களுக்கு கேபினட் அமைச்சர்களை போலவே என்ன பண்றாங்க, தனித்துறையினையும் தலைமை வகிக்கும் பொறுப்பையும் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதுல பார்க்கும்போது இப்ப இந்த இணை அமைச்சர்கள் இந்த கேபினட் அமைச்சர்களுடைய கூட்டத்துல கலந்து கொள்ளலாமா அப்படின்னா கிடையாது, கலந்து கொள்ள முடியாது. இணை அமைச்சர்கள் இந்த கேபினட் கூட்டத்துல கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? இந்த இணை அமைச்சர்களை கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தால் மட்டுமே தான் கலந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? இவங்க இணை அமைச்சர்களாக இருக்காங்க, அப்போ கூட்டம் நடக்கும்போது இவங்க போய் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. இவங்களுக்கு கூட்டங்கள்ல கலந்து கொள்வதற்கான அதிகாரம் கிடையாது. அழைப்பு விடுத்தால், நீங்க கேபினட் கூட்டத்துல நீங்க கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்தால் மட்டுமே கலந்து கொள்ள இயல முடியும். இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது டெப்டி மினிஸ்டர்ஸ். டெப்டி மினிஸ்டர்ஸ் அதாவது துணை அமைச்சர்கள். இவங்க அமைச்சரவை குழுவுடைய தேர்ட் டைப்ஸ். ஓகேங்களா? அமைச்சரவை குழுவுடைய தேர்ட் டைப் இவங்க. ஓகேங்களா? அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? கேபினெட் அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஓகேங்களா? கேபினெட் அமைச்சர்கள், இணை அமைச்சர்களுக்கு துறை ரீதியாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லணும் புரியுதுங்களா? அமைச்சரவை குழுவுடைய தேர்ட் டைப் தான் டெப்டி மினிஸ்டர்ஸ். இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் அந்த இணை அமைச்சர்களுடைய துறைகளின் செயல்பாடுகள்ல உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு துறை, அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே தலைமை ஏற்கும் ஒரு தனி பொறுப்பு இந்த துணை அமைச்சர்களுக்கு வழங்கப்படாது. ஆனா இணை அமைச்சர்களுக்கு வழங்கப்படும். நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அப்போ ஒரு துறைக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்படும்? ஒரு துறைக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு இணை அமைச்சர்களுக்கு வழங்கப்படும். ஆனா துணை அமைச்சர்களுக்கு வழங்கப்படாது. ஓகேங்களா? இப்ப இந்த துணை அமைச்சர்கள் கேபினட் கூட்டங்கள்ல கலந்து கொள்ளுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இணை அமைச்சர்களே கலந்து கொள்ள மாட்டாங்க. அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் கலந்து கொள்வாங்க. அப்போ இவங்க கலந்து கொள்வாங்களா? யாரு? துணை அமைச்சர்கள் கலந்து கொள்வாங்களா? டெப்டி மினிஸ்டர்ஸ் கலந்து கொள்வாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டெப்டி மினிஸ்டர்ஸ கூட்டங்கள்ல கலந்து கொள்வதற்கு முடியாத ஒன்று. ஓகேங்களா? அப்போ துணை அமைச்சர்கள் கேபினட் கூட்டங்கள்ல கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுதா? ஓகேங்களாமா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு சப்டைட்டிலா போட்டுங்க, கிச்சன் கேபினெட். தமிழ்ல போட்டுங்க குடும்ப அமைச்சரவை. நான் கிச்சன் கேபினெட்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் பசி எடுக்க ஆரம்பிக்குதாமா? சரி, ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளாஸ் முடிச்சுக்கலாம். முடிச்சிட்ட பிறகு நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரிங்களா? கிச்சன் கேபினெட் அதாவது குடும்ப அமைச்சரவை. ஓகே, இப்ப இந்த கிச்சன் கேபினெட் அப்படின்னா என்ன? அமைச்சரவைக்குள்ளேயே, இந்த மினிஸ்டர்ஸ் டீமுக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் ஒரு அமைப்பு தான் இந்த கிச்சன் கேபினெட். ஓகேங்களா? இந்த அமைச்சரவை குழுக்குள்ளேயே ஒரு சிறு குழுவாக செயல்படும் ஒரு அமைச்சர்களுடைய குழுவை தான்
என்னன்னு சொல்றாங்கன்னா கிச்சன் கேபினட் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அமைச்சரவை குழுக்குள்ளேயே ஒரு சிறிய குழுவாக செயல்படும் ஒரு அமைச்சரவை குழுவை தான் என்னன்னு சொல்றாங்க, கிச்சன் கேபினட். அதாவது அமைச்சரவை செயல்படும் குழு தான், அமைச்சர்களின் குழு தான் குடும்ப அமைச்சரவை அல்லது கிச்சன் கேபினட் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கிச்சன் கேபினெட்டை வேற என்ன பெயரிட்டு அழைக்கலாம்னா உள் கேபினட். உள் கேபினெட்னா என்ன? உள்ள இருக்காங்களே அமைச்சரவை குழுக்கு உள்ளே ஒரு சிறிய குழுவாக செயல்படும் இந்த அமைச்சர்கள் குழு, அப்போ உள்ள இருக்காங்க. சோ அதனால இதை வந்து உள் கேபினெட் எனவும் அழைக்கலாம். இதை உள் கேபினெட் எனவும் அழைக்கலாம். நோட் பண்ணுங்க. இந்த கிச்சன் அதாவது குடும்ப அமைச்சரவை, இந்த கிச்சன் கேபினெட், இந்த கிச்சன் கேபினெட்ல பிரதமரும் பிரதமரின் நம்பிக்கைக்குரிய பிரதமருடைய நம்பிக்கைக்கு விசுவாசமாக இருக்க 2 to 4 அமைச்சர்கள் வரை இருப்பார்கள். 2 to 4, 2 to 4 அமைச்சர்கள் வரை, 2 to 4 அமைச்சர்கள் வரை இந்த கிச்சன் கேபினெட்ல இருக்கலாம். அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். ஆனா 4க்கு மேல போகாது. அதனாலதான் உங்களுக்கு நான் நம்பர்ஸோட சொல்றேன். ஏன்னா ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க கிச்சன் கேபினெட்ல அதிகபட்சமாக எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 to 4 தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அதிகபட்சமாக 4 தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை சார்ந்த ஒரு குழுவா இந்த கிச்சன் கேபினெட் ஒரு குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இந்த கிச்சன் கேபினெட்ன்றது வந்து ஒரு முறைசாரா குழு தான். இருந்தாலும் உண்மையான அதிகார மையமாக திகழ்கிறது. ஏன்னா பிரதமருடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சர்கள் இதுல இருக்காங்க. இது வந்து ஒரு முறை சார்ந்த குழு கிடையாது, முறை சாரா குழு. இது ஒரு முறை சாராத குழுவாக இருந்தாலுமே உண்மையான அதிகார மையமாக இந்த கிச்சன் கேபினெட் வந்து செயல்படுகிறது. ஓகேங்களா? இப்போ இந்த கிச்சன் கேபினெட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முக்கியமான அரசியல் முடிவுகள் எடுப்பதிலும் ரகசியத்தை அதாவது ரகசியத்தை பாதுகாப்பதற்காக பிரதமருக்கு இந்த குழு வந்து உதவி செய்கிறது. ஓகேங்களா? அரசியல் ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் ரகசியத்தை பாதுகாப்பதற்கும் பிரதமருக்கு இந்த குழு முழு உதவி செய்கிறது. இது இந்த கிச்சன் கேபினெட். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களாமா? என்ன சொன்னோம் புரியுதுங்களா? அப்போ கிச்சன் கேபினெட்ன்றது ஒரு அமைச்சரவைக்குள்ளேயே ஒரு குழு, அதாவது ஒரு சிறு குழுவாக செயல்படும் ஒரு அமைச்சர்கள். இத உள் கேபினெட் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? அடுத்து இந்த கிச்சன் கேபினெட்ல எத்தனை மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா 2 to 4, அதாவது பிரதமர் உட்பட 2 to 4, பிரதமரும் பிரதமரின் நம்பிக்கைக்குரிய 2 to 4 வரையிலான அமைச்சர்கள் வந்து இதுல இருக்கலாம். அப்போ 4க்கு மேல போலாமான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு முறை சார்ந்த அமைப்பான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு முறை சாராத அமைப்பு தான். இருந்தாலும் உண்மையான அதிகார மையமாக இது விளங்குகிறது. புரியுதுங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, முக்கிய அரசியல் முடிவுகளை எடுப்பதிலும் ரகசியத்தை பாதுகாப்பதற்காகவும் பிரதமருக்கு இந்த குழு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கிய அரசியல் முடிவுகளை எடுப்பதிலும் ரகசியத்தை பாதுகாப்பதற்கும் பிரதமருக்கு இந்த குழு மிகவும் உதவிகரமாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ நம்ம அமைச்சரவை குழு முழுமையாக பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவர் என்ன அழைக்கலாம்னா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ இந்த அட்டார்னி ஜெனரல், அதாவது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை என்னன்னு சொல்லலாம், அட்டார்னி ஜெனரல்னு சொல்லலாம். இந்த அட்டார்னி ஜெனரலை பற்றி குறிப்பிடும் ஆர்டிகல் இதுன்னு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, ஆர்டிகல் 76. ஓகேங்களா? ஆர்டிகல் 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இவரை அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு அழைக்கலாம்.
இந்த அட்டார்னி ஜெனரலை பற்றி குறிப்பிடும் விதி எதுன்னு கேட்டேன்னா ஆர்டிகல் 76. ஓகேங்களா? அடுத்து அடுத்து அட்டார்னி ஜெனரல் இவர் இந்தியாவின் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆவார். அட்டார்னி ஜெனரலுக்கு வழங்கப்படும் முக்கிய என்னது சிறப்பு பெயர்கள் சொல்லலாம், அது முக்கிய பெயர்கள் சொல்லலாம், அல்லது இவரை பதவியின் நிமித்தமாக என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அட்டார்னி ஜெனரலை என்னன்னு சொல்றாங்க? ஒண்ணு, இந்தியாவின் அரசு சார்ந்த தலைமை வழக்கறிஞர் ஆவார். அப்போ இந்தியாவின் சார்பாக ஏதாவது ஒரு வழக்கு வருது அப்படின்னா அந்த இந்தியாவின் சார்பாக அந்த வழக்குல ஆஜராகிறது யாருன்னா இவர் தான் ஆஜராகுவாரு. ஓகேங்களா? இவர் வராரு அப்படின்னாலே அந்த கோர்ட்டே என்ன அப்படி ரொம்ப தடபடலா ரொம்ப ஒரு வைபாவே இருக்கும். ஓகேங்களா? இவர் வந்தாரு அப்படின்னாலே நீதிபதிகள் உட்பட அனைவரும் இவருக்கு என்ன பண்ணுவாங்க? இவரை பார்த்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஏன்னா இவர் இந்திய அரசிற்கான ஒரு தலைமை வழக்கறிஞர், இந்தியாவின் முதன்மை வழக்கறிஞர், இந்தியாவின் உயர்ந்த சட்ட அதிகாரி, இந்தியாவின் முதல் சட்ட அதிகாரி, இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி, இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர். முதன்மை வழக்கறிஞர்னா பிரியாரிட்டி மீன்ஸ் மூத்தனா இவர் தான் ஃபர்ஸ்ட். அப்ப இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்கள்ல இவரை அழைக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும், இந்திய நீதித்துறையின் தலைவர் யாரு? இந்திய நீதித்துறை ஜுடிஷியல், இந்திய நீதித்துறையின் தலைவராக இருப்பவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் தான் தலைமை வழக்கறிஞர் அப்படின்றதுனால இவர் தான் அதாவது இந்திய நீதித்துறைக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க கூடாது. இந்திய நீதித்துறையின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திய நீதித்துறையின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்களை சொல்லணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே. அப்போ முதல் அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல். இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல் யார் அப்படின்னா எம்.சி. சேத்தல்வாட். எம்.சி. சேத்தல்வாட். ஓகேங்களா? இப்போ இந்த அட்டார்னி ஜெனரலை நியமனம் செய்வது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் ஆர்டிகல் 76 படி இந்தியாவிற்குன்னு ஒரு தலைமை வழக்கறிஞர் அல்லது முதன்மை வழக்கறிஞர் அல்லது உயர்ந்த சட்ட அதிகாரி, முதன்மை அதிகாரி அல்லது முதல் சட்ட அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பெயர்களை சொல்லலாம். குடியரசுத் தலைவர் அவர்கள் ஆர்டிகல் 76 படி இந்த அட்டார்னி ஜெனரலை நியமிக்கிறார். ஓகேங்களா? அப்போ இந்த அட்டார்னி ஜெனரலுடைய தகுதிகள் என்னவா இருக்கணும்? இவர் மிகப்பெரிய யாரு முக்கிய பொறுப்பு வகிக்கிறாரு இந்தியாவுடைய பதவியில. ஓகேங்களா? இந்திய அரசாங்கத்துல இந்த அட்டார்னி ஜெனரல் மிக பெரும் பதவி வகிக்கிறாரு. இந்தியாவின் சார்பாக வழங்கப்படும் கேசஸ்ல எல்லாமே இவர் தான் ஆஜராவாரு. இவர் உச்ச நீதிமன்றத்துலதான் ஆஜராவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. உயர் நீதிமன்றங்களிலும் இவருக்கு வாதாடுவதற்கான அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே. ஓகே. இப்போ அட்டார்னி ஜெனரலுக்கான தகுதிகள். அட்டார்னி ஜெனரலுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தரை இந்தியாவுக்கு அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கணும் அப்படின்னா அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். சிம்பிளா போடுங்க. உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி ஆவதற்கான உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஓகேங்களா? அப்போ உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் யாரு? அட்டார்னி ஜெனரல் ஆகுவதற்கு. அப்போ உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள்
நீதிபதியாக, உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக, இந்திய குடிமகனாக இருக்கணும், மற்றும் உயர் நீதிமன்றத்துல 5 ஆண்டுகள் நீதிபதியாக அல்லது 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக ஒண்ணு உயர் நீதிமன்றத்துல 5 ஆண்டுகள் நீதிபதியாக இருந்திருக்கணும், இல்ல 10 ஆண்டுகள் வழக்குரைஞராக இருந்திருக்கணும், அல்லது இந்த இரண்டுமே இந்த 2 பதவிகளுமே அவர் வகிக்கல அப்படின்னாலும் சரி, அல்லது குடியரசுத் தலைவருடைய பார்வையில சிறந்த சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும். அப்போ குடியரசுத் தலைவர் இவர் ஒரு சிறந்த சட்ட வல்லுநர் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா என்ன பண்ணலாம்? உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆவதற்கான ஒரு தகுதிகளை இவர் பெற்றிருக்காரு. அதனால இவர் இந்தியாவின் அட்டார்னி ஜெனரலாக நியமனம் செய்யலாம். ஓகேங்களா? இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகுவதற்கான தகுதிகள், அல்லது 10 ஆண்டுகள் வழக்குரைஞராக இருந்திருக்க வேண்டும், அல்லது குடியரசுத் தலைவருடைய பார்வையில சிறந்த சட்ட வல்லுநராக இருந்திருக்க வேண்டும். அப்படின்றதெல்லாம் தகுதிகள். ஓகேங்களா? இப்ப இவருடைய பதவி காலம், அட்டார்னி ஜெனரலுடைய பதவி காலம். ஓகேங்களாமா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் ரிமைனிங் பார்க்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் டைம் ஆயிடுச்சு வேற ஒரு பேட்சுக்கு. ஸோ அட்டார்னி ஜெனரலுடைய பதவி காலத்தை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணுங்க, நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்றோம். அப்படி இல்லைன்னா அட்மின் டீமுக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூமா.